இந்த தோப்புத்துறை சோழர் வரலாற்றிலும் நம்முடைய பாரம்பரிய வரலாற்றிலும் பல சிறப்பான முன்னுதாரணங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஊர் என்பதில் நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவதுண்டு. இந்த ஊரில் பெரிய பள்ளிவாசல் எப்படி ஒரு வரலாற்றை சிறப்பிக்கிறதோ அதுபோலவே பெருமாள் கோவிலும் தோப்புத்துறையினுடைய வரலாற்றை சிறப்பிக்கிறது. தோப்புத்துறையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் கோயில்களும் தர்காக்களும் தோப்புத்துறை மக்களுடைய ஆன்மீக உணர்வை வெளிக்காட்டுவது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மைய புள்ளிகளாகவும் திகழ்கின்றன என்பதுதான் நமது மண்ணுடைய சிறப்பு. இங்கே தோப்புத்துறையிலே மீளாது ஊர்வலம் நடக்கிறது என்று சொன்னால் இந்து இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பில் குளிர்பானங்களை கொடுத்து வரவேற்பளிக்கிறார்கள். தோப்புத்துறையிலே ஒரு கோயில் திருவிழா என்று சொன்னால் ஜமாத் மன்றத்தின் சார்பிலே ஒரு தண்ணீர் பந்தலை வைத்து அவருடைய தாகத்தை தீர்க்கிறார்கள். இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு இதே தொகுதியில எதிரும் புதிருமாக தேர்தலில் களமாடியவர்களெல்லாம் ஒரே மேடையிலே ஒரே அரங்கத்திலே அமர்ந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உறவை இந்த பள்ளிவாசல் திறப்பு விழா ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் திருக்குர்ஆன் இணக்கத்தை விரும்புகிறது. மனிதர்களிலே மிகச் சிறந்தவர்கள் யார் என்று சொல்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் இணக்கத்தை யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள் தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த நிகழ்வை இந்த பள்ளிவாசல் திறப்பு விழா ஏற்பாடு செய்திருக்கிறது. சமாதானத்துக்கு இந்த மார்க்கம் அதிகமாக முக்கியத்துவம் தருகிறது. தொழுகையை விட ஒரு சிறந்த செயல் எது என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபொழுது சண்டையிடக்கூடிய இரண்டு தரப்பை சமாதானம் செய்து வைப்பது என்று சொன்னார்கள். ஒரு முறை பள்ளிவாசலிலே தொழுகை நடைபெற்று முடிந்த பிறகு தாமதமாக ஒருவர் வருகை தருகிறார். அந்த நேரத்தில் நபிகளார் கேட்கிறார்கள், தொழுகை கூட்டாக நடந்து முடிந்த பிறகு ஜமாத்தாக நடந்து முடிந்த பிறகு தாமதமாக வருகிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டபொழுது அந்த நபிகளாருடைய தோழர் சஹாபி தோழர் சொல்கிறார், நான் வருகின்ற வழியில் இரண்டு தரப்பினர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள், அவர்களை சமாதானப்படுத்தி வைத்துவிட்டு வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று சொல்கிறார். உடனே அந்த நபி தோழரை நபிகளார் பாராட்டி தொழுகையை விட ஒரு சிறந்த அமல் அதுதான் சண்டையிடக்கூடிய இருவரையும் சமாதானப்படுத்தி வைப்பது என்று சொன்னார்கள். ஆக தொழுகைக்கு தாமதமாக வந்ததற்கு விளக்கம் கேட்ட பிறகு அவர் சொன்ன அந்த விளக்கத்தை ஏற்று அதை ஊக்குவிக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளிவாசல் திறப்பு விழா அமைந்திருக்கிறது. நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது. இந்த இடத்துக்கு என்று ஒரு வரலாறு உண்டு. நேற்று இரவு சென்னையில் என்னுடைய கட்சி நிகழ்ச்சியை முடித்துவிட்டு காரிலே ஊருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக திரும்பி கொண்டிருந்த போது காரிலே நம்முடைய நண்பர் லவ்லி யூசுப் உள்ளிட்ட பலரிடம் நான் பேசிக்கொண்டு வந்தேன். நம்முடைய ஊர் வரலாற்றிலே ஒவ்வொரு குறிப்பெடுப்பது எனக்கு வழக்கம். இந்த படேசாஹி பள்ளிவாசலுடைய வரலாற்றை பற்றிய தேடல்களில் என்னுடைய பணி பரபரப்புகளுக்கு மத்தியிலே நான் செய்தேன். கொஞ்சம் அவகாசம் எடுத்து இருந்திருந்தால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு சென்று இன்னும் பல குறிப்புகளை நான் எடுத்திருந்திருக்க முடியும். ஆனால் அந்த நேரம் நெருக்கடி காரணமாக அதை செய்ய முடியவில்லை. படே சாஹிப் என்றால் என்ன என்ற ஒரு பேருக்கு ஒரு அர்த்தம் தேவைப்படுகிறது. இங்கு அண்ணன் நாகூரான் இருக்கிறார்கள், நம்முடைய பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த தாய் தமிழ் உறவுகள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கேள்வி எழும். படே சாஹிப் என்ற அந்த மரியாதைக்குரிய ஒரு ஆன்மீக அறிஞராக திகழ்ந்த அவர் மருத்துவத்தையும் கற்றுவித்திருக்கிறார். அந்த காலத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணிகளில் இஸ்லாத்தை பற்றி பிற சமூக மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபடுபவர்கள் மருத்துவத்தையும் தன்னுடைய கைத்தொழிலாக கற்று வந்திருக்கிறார்கள். இது வரலாற்று உண்மை. அப்படி அவர் இந்த பகுதியிலே தங்கியிருந்து பல்வேறு ஆன்மீக மற்றும் மருத்துவ பணிகளை ஆற்றிக் கொண்டிருந்த போது பல்வேறு சமூக மக்கள் இங்கு வருகை தந்து அவரிடம் மருத்துவம் பெற்று குணம் பெற்று சென்றிருக்கிறார்கள். அப்படிதான் தஞ்சையை மையமாக வைத்து ஆட்சி செய்த ராஜராஜ சோழ மன்னர்களில் ஒருவர் ராஜராஜ சோழ மன்னர்களில் ஒருவர் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அப்படி அவர் வருகை தந்திருந்த பொழுது அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இருந்த மக்கள் அவருக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் சிறந்த முறையில பிரார்த்தனை செய்யக்கூடியவர், மருத்துவமும் செய்யக்கூடியவர், அவரிடம் சென்று உங்களுடைய நோயை சுட்டிக்காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ராஜ சோழ மன்னருக்கு வருகை தந்து அவரிடம் குணம் பெற்ற பிறகு அவர் உடனடியாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அப்போது ஒரு குறிப்பு சொல்கிறது, இதற்கு சரியான தொல்லியல் ஆதாரத்தை தேடிக் கொண்டிருக்கின்றேன். அவர் தான் குணம் பெற்ற மகிழ்ச்சியில் அந்த பெரியவர் இருந்த இடத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து தூரமாக இருந்ததாகவும், இன்னொரு தகவல் சொல்கிறது ஒரு வில்லை எடுத்து அவர் அம்பை எய்ததாகவும், அந்த அம்பு அல்லது கண் எந்த இடத்தில் நிறைவடைந்ததோ அதுவரை உள்ள பகுதிகளை உங்களுடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று படே சாஹிப் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கியதாக ஒரு வரலாற்று குறிப்பு சொல்கிறது. இந்த வரலாற்று குறிப்பை நாம் எளிதிலே கடந்து போய்விட முடியாது. பொய்யான தகவல், மூட நம்பிக்கை என்றெல்லாம் கடந்து போய்விடக்கூடாது. வரலாறு என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு. நாம் இப்பொழுது இந்த படே சாஹிப் தர்கா வளாகத்தில பள்ளிக்கூடங்களை, நூலகங்களை, இப்போது பள்ளிவாசலை திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இடம் எப்படி வந்தது என்ற ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கிடைத்த செய்திகள். இதனை நாம் இந்த பள்ளிவாசலை கல்வெட்டாக புரிந்து வைக்க வேண்டும். ஏற்கனவே பெரிய பள்ளிவாசல் சுதந்திர போராட்டத்தோடு தொடர்புடையது, உப்பு சத்தியாகிரகத்தோடு தொடர்புடையது. ஆங்கிலேயர்கள் உப்பு சத்தியாகிரகத்துக்கு போராட்டத்தை தூண்டும் வகையிலே செயல்பட்ட காரணத்தினாலே மதுரையை சேர்ந்த மதுரை மௌலானா தலைமையிலே
எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்கள் கோடியக்கரை நோக்கி வந்த பொழுது ஆங்கிலேயர்கள் அவர்களை கைது செய்ய முயன்றிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு பெரிய பள்ளிவாசலில் நம்முடைய முன்னோர்கள் ஜமாத்தார்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு காந்தியுடைய அழைப்பினை ஏற்று, காந்தியுடைய அறிவிப்பினை ஏற்று வருகை தந்தவர்களுக்கு அடைக்கலம் தந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் தான் நம்முடைய பெரிய பள்ளிவாசல். இந்த வரலாற்றை நாம் அங்கே கல்வெட்டாக பதிக்க வேண்டும். இப்பொழுதுதான் சோழ மன்னர்கள் எவ்வளவு பெரிய சமய சகிப்புத்தன்மை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நிரூபிக்கும் முகமாக ஆனைமங்கலம் செப்பேடு நெதர்லாந்துக்கு கடத்தப்பட்டதை நம்முடைய பிரதமர் மீட்டெடுத்து வந்திருக்கிறார். அவை ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கக்கூடிய நிலையில நமதுடைய வரலாறும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நம்முடைய ஜமாத் தலைவருக்கு உங்களுடைய காலத்திலே இதை செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளிவாசலை திறப்பு விழாவில நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய பசுமையான நினைவுகள், நான் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அப்போதைய ஜமாத் தலைவர் அண்ணன் KMK நவாஸ் அவர்களிடம் சொன்னேன், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள், சாலை வழியே செல்லக்கூடிய பயணிகள் மட்டுமல்லாது பக்கத்தில் இருக்கக்கூடிய காகிதப்பட நகரை சேர்ந்த மக்களும் பயனடையும் வகையில் ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்த போது அவர் தலைவராக இருந்த போது அடிக்கல் நாட்டினார். அடுத்து வந்த ஜமாத் தலைவர் அண்ணன் ஜஃபருல்லா கான் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி செயல்பட்டு இன்றைய தினம் ஜமாத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சாஃபி அவர்களின் தலைமையில திறப்பு விழா காண்பது என்பது ஒரு மன நிறைவே தருகிறது. இந்த பள்ளிவாசலை நாம் எவ்வாறு பயன்படுத்த போகிறோம் என்பதில் தான் நம்முடைய எதிர்கால நகர்வுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, மக்களுடைய மனம் மாறிக்கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் பெரியவர்களின் பேச்சை பிள்ளைகள் கேட்பார்கள், இப்பொழுதெல்லாம் பிள்ளைகளின் பேச்சை பெரியவர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த பள்ளிவாசல் சமூக நல்லிணக்கத்துடைய அடையாளமாக போற்றப்பட வேண்டும். மாதத்துக்கு ஒரு நாள், ஒரு வெள்ளிக்கிழமை இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்த சகோதர சமூக மக்களுக்கு அழைப்பு கொடுத்து ஜும்மா தொழுகை என்றால் என்ன என்பதை அவர்கள் பார்வையாளராக பார்க்கக்கூடிய வேலையை நம்முடைய ஜமாத் ஏற்பாடு செய்ய வேண்டும். அது புரிதலையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தும். அதே போன்று இந்த பள்ளிவாசலில் ஒரு மாலை நேர டியூஷன் சென்டரை நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்து, முஸ்லிம், தலித் என்ற எல்லா சமூக மாணவர்களும், ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளும் இலவசமாக இந்த பள்ளிவாசலை மையப்படுத்தி டியூஷனிலே பயன்பெற வகையிலே ஒரு திட்டத்தையும் நம்முடைய ஜமாத் வகுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நான் பல நேரம் சுட்டிக்காட்டுவதுண்டு, நிறைய ஏழைகளும் இருக்கிறார்கள். தோப்புத்துறை என்றாலே அது நியூயார்க்கோ லண்டனோ சிங்கப்பூரோ அல்ல, இங்கே ஆப்பிரிக்காவை போன்று வாழக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். தேர்வு நேரங்களில், பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதக்கூடிய நேரங்களில் சிறிய குடிசை வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள், அந்த வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கான இடவாய்ப்பு சமூக மக்களும் பயனடையும் வகையிலே திட்டங்களை வகுக்க வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய நூல்களை நீங்கள் இலவசமாக வழங்க வேண்டும். ஏனென்றால் இது முதன்மையான சாலையில் இருக்கிறது, எல்லா சமூக மக்களும் வந்து போகக்கூடிய இடம். சில நேரத்தில் முஸ்லீம் தொழுகையாளிகள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத பயணிகள் கூட ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, ஒரு அரை மணி நேரம் ஓய்வெடுத்து செல்லலாம் என்று கூட வருவார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் அரவணைக்க வேண்டும். நான் குடியுரிமை கருப்பு சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் நடைபெற்ற ஷாஹின்பாக் போராட்டத்தில் பங்கேற்க சென்றேன். அந்த நேரத்தில் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு அங்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலில் ஒரு சீக்கிய மதத்தைச் சேர்ந்த ஒரு நடுத்தர வயதுகாரர் அங்கே உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அவர் எப்படி இங்கே வந்தார்? அவரிடம் கேட்டபோது சொல்கிறார், நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எங்களுக்கு உணவு கொடுத்தார்கள். இப்போது இந்த ஷாஹின்பாக் போராட்ட களத்தில் CAA போன்ற குடியுரிமை கருப்பு சட்டங்களுக்கு எதிராக அவர்கள் போராடுகின்ற போது நான் எனது குடும்பத்தினருடன் சமையல் பொருட்களை எடுத்து வந்து சமைத்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இடைப்பட்ட நேரத்தில் நான் இறைவனுக்காக இந்த பள்ளிவாசலை அமர்ந்து நான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சீக்கியராக இருக்கலாம், என்னுடைய வழிபாடு வேறாக இருக்கலாம், ஆனால் இந்த பள்ளிவாசலில் நான் என்னுடைய பிரார்த்தனை செய்கிறேன், இங்கே யாரும் தடை செய்யவில்லை என்று சொன்னார்கள். அதுதான் நம்முடைய இந்தியா, அதுதான் நம்முடைய மண்ணுடைய கலாச்சாரம். அதே போன்று இருக்கக்கூடிய வணிகர்களோ யாரோ ஒருவர் வெயிலின் காரணமாக தாகம் தணிப்பதற்கு இந்த பள்ளிவாசலை நோக்கி வரலாம், நிழலை பெறுவதற்கு இந்த பள்ளிவாசலை நோக்கி வரலாம். அவர்களுக்கெல்லாம் அழகிய புத்தகங்களை நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கின்ற போது ஒரு நெருக்கமும் பாசமும் ஏற்படும். இந்த மண்ணுடைய கலாச்சாரம் மேலும் மேம்படும் என்பதை இந்த ஜமாத்தார்கள் கவனத்திலே கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிவாசல் என்பது அமைதிக்கும் சமாதானத்துக்கும் மன ஓய்வுக்கும் உள்ள இடம் மட்டுமல்ல, இறைவனை மனதார புகழ்ந்து பிரார்த்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகிலே யார் இறைவனுக்காக ஒரு பள்ளியை மஸ்ஜிதை நிர்மாணிக்கிறார்களோ மறுமையில் அவருக்காக ஒரு மாளிகையை இறைவன் கட்டுகிறான் என்று சொன்னார்கள். இந்த அழகிய பணியில ஈடுபட்டவர்கள், அவர்கள் நன்கொடையாளர்களாக இருக்கலாம், கட்டிட தொழிலாளர்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையிலே இந்த பணியில் பங்கேற்றவர்களாக இருக்கலாம். அவருடைய வாழ்வு சிறக்க இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம். அதே போன்று நம்முடைய தாய் திருநாடு இந்தியா பொருளாதார நெருக்கடிகளிலிருந்தும் சாதி சமய வேறுபாடுகளிலிருந்தும் மாறி பண்பற்ற ஒரு தேசமாக, ஒற்றுமை வாய்ந்த ஒரு தேசமாக வாழ வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். நம்முடைய தாய் தமிழ் நிலத்தில் வாழக்கூடிய இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தலித் சமுதாய மக்களும் பழங்குடியின மக்களும் மாமான் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய இந்த கலாச்சாரத்தை இறைவா மேலும் பாதுகாத்திரு என்று பிரார்த்திப்போம். உலகமெங்கும் நடக்கக்கூடிய போர்களுக்கு எதிராக பிரார்த்திப்போம், அமைதிக்காக பிரார்த்திப்போம், சமாதானத்திற்காக பிரார்த்திப்போம். குறிப்பாக இந்த தோப்புத்துறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக
வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அவருடைய அழகிய வாழ்க்கை முறை மட்டுமல்ல, நம்மோடு சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்து பெருங்குடி மக்கள், சகோதர சமுதாய மக்களுடைய அன்பும் நேசமும் ஒரு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை மென்மேலும் நாம் பக்குவப்படுத்த வேண்டும். ஒரு செய்தியை மட்டுமே சொல்லி காலத்தின் அருமை கருதி நான் விடைபெற விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் ரமலானுடைய காலகட்டங்களில் நோன்பு கஞ்சியை பள்ளிவாசலிலே காய்ச்சுகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய சகோதர சமுதாய மக்கள், இங்கே அண்ணன் மாரியப்பன் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள், வைரவன் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள், அண்ணன் நாகரான் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள், எல்லோருக்குமே தெரிந்த செய்தி. ஆனால் நீங்கள் பார்த்திருக்கலாம், சென்னையிலே நீங்கள் நோன்பு கஞ்சியை குடிக்கின்ற போது அதில் இறைச்சி போட்டிருப்பார்கள், அசைவம் போட்டிருப்பார்கள். ஆனால் தோப்புத்துறை போன்ற கடலோர பகுதிகளில் இப்போதும் கூட அசைவம் போடாமல் முழுக்க முழுக்க தேங்காய் பால் உள்ளிட்ட சைவ பொருட்களை மட்டுமே கலந்து கஞ்சியை விநியோகிக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? நான் ஆய்வு செய்து பார்த்தபோது கடலோர பகுதிகளில், குறிப்பாக டெல்டா உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் அந்த கஞ்சியை வாங்கி அதிகமாக பயனடைபவர்கள் இந்து சமுதாய மக்களாகவும் இருக்கிறார்கள். அதில் சைவத்தை மட்டுமே விரும்பி உண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கவனத்திலே கொண்டு நமது ஊரிலே காய்ச்சக்கூடிய அந்த கஞ்சியை இந்து பெருங்குடி மக்கள், குறிப்பாக சைவத்தை மட்டுமே விரும்பி உண்ணக்கூடியவர்களும் அதை பருகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டுதான் அன்றும் இன்றும் அதே நடைமுறையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ரமலான் என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு புனிதமிக்க மாதம். 5 கடமைகளில் ஒன்றான 30 நோன்புகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு மாதம். அதிலே அவர்கள் மட்டும் பயனடையவில்லை, தங்களோடு சுற்றி வாழக்கூடிய சகோதர சமுதாய மக்களும் அந்த கஞ்சியை பருகி பயனடைய வேண்டும், மகிழ வேண்டும் என்பதற்காக அவருடைய உணர்வை மதிக்கும் வகையில் இப்போதும் சைவத்தை கஞ்சியிலே பின்பற்றக்கூடிய ஒரு போக்கை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தான் ஒரு நல்லிணக்க செய்திருக்கிறது. ஒருவரை வரலாறு வெகுவாக புகழ்ந்தாலும் சமகாலத்திலே சில விஷமத்தனம் பிடித்தவர்கள் வில்லனாக சித்தரித்து விட்டார்கள். அவர்தான் பாபர். பாபர் அவர்கள் இந்தியாவை 4.5 ஆண்டு காலம் தான் ஆட்சி செய்தார். அந்த நேரத்தில் அவருடைய மகன் ஹுமாயூன் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் இறைவனிடம் பிரார்த்திக்கிறார், இறைவா, என்னுடைய ஆயுளை குறைத்துக் கொண்டு என் மகன் ஹுமாயூனுடைய ஆயுளை நீ நீட்டித்து தருவாயாக என்று பிரார்த்தித்ததாகவும் இறைவன் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டதாகவும் வரலாற்று குறிப்பு கூறுகிறது. அந்த நேரத்தில் மகன் ஹுமாயூன் அவர்களை அழைத்து பாபர் கூறுகிறார், இதை தமிமுன் அன்சாரி சொல்லவில்லை, நாகப்பட்டினத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லவில்லை, சிதம்பரத்துறை இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லவில்லை, டெல்லி அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட வரலாற்று ஆவணம் சொல்கிறது. அவர் சொல்கிறார், அருமை மகன் ஹுமாயூனே, நீ இந்து சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டை ஆட்சி செய்கிறாய். இந்து சமுதாய மக்களிலே கணிசமானவர்கள் மாட்டுக்கறியை உண்பதில்லை. எனவே நீ மன்னராக பொறுப்பேற்ற பிறகு உன் வாழ்நாளிலே நீ மாட்டுக்கறியே சாப்பிடக்கூடாது என்று உத்தரவிடுகிறார். ஹுமாயூன் மறையும் வரை அவர் மாட்டுக்கறியை சாப்பிட்டதே இல்லை என்பதை வரலாற்று ஆவணம் குறிப்பிடுகிறது. இதையெல்லாம் நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், மதங்களால் வேறுபட்டு இருக்கலாம், வழிபாட்டு முறைகளிலே நாம் வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் ஒருவர் மதிக்கக்கூடிய பண்பாடுகளை பேண வேண்டும் என்பதை தான் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய முன்னோர்களின் வழியில் நின்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இலக்கு என்பது மாந்தர்களுக்கு மத்தியிலே மனிதநேயத்தை வளர்த்து ஒருதாய் மக்களாக சுமூகமாக வாழ வேண்டும் என்பதுதான். அதை நோக்கிய பயணத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். அதற்கான ஒரு திறப்பு விழாவாகத்தான் நம்முடைய இந்த தோப்புத்துறையுடைய இந்த புதிய பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. அந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவிலே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் நம்முடைய ஜமாத் மன்றம் வரவேற்று மகிழ்ந்திருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியிலே நானும் பங்கேற்றவனாக பூரித்து எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவருடைய நல்ல காரியங்களையும் அங்கீகரிக்கட்டுமாக என்று பிரார்த்தித்து, நம்முடைய தேசமும் நம்முடைய மாநிலமும் நம்முடைய மொழியும் பாதுகாக்க நாம் என்றும் துணை நிற்போம். இந்துக்களாக, முஸ்லிம்களாக, கிறிஸ்தவர்களாக, இன்ன பிற வடிவங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அவரவருடைய நிலையை பின்பற்றிக் கொண்டு பொது இணக்கத்தை பாதுகாப்போம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை தந்த நம்முடைய ஜமாத் நிர்வாகிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வழங்கிய அனைவருக்கும் உங்களில் ஒருவனாக இருந்து நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பாகிர தாவணாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.